இதுவரையும் எத்தனையோ முறையில் வந்து டீ பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு மெத்தடில் வந்து யாரும் டீ போட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து சூப்பரான ஒரு மெத்தடில் நம்ம இன்றைக்கி வந்து டீ ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து எப்படின்னா சர்க்கரையும் டீ தூளும் வந்து இந்த மாதிரி கரிக்கணும். இந்த மாதிரி கேரமல் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து டீ செய்ய போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி வந்து ஒரு கேரமல் டீ ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் டீ போடுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ டீ தூளும் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூளும் 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு இந்த மாதிரி கேரமல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எத்தனையோ விதமான டீ குடிச்சிருப்போம், ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி சர்க்கரையும் டீ தூளும் கரித்து கேரமல் டீ வந்து பண்ணி பாருங்கள். இது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரியான இடத்துலலாம் இந்த மாதிரி தான் கேரமல் டீ போடுவாங்க. அதுக்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி வந்து கேரமலைசேஷன் பண்ணிக்கலாம். டீ தூளும் இந்த மாதிரி சர்க்கரையும் வந்து இந்த மாதிரி கரியும் போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போ நான் ஒரு 150 ml வந்து பால் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பாலும் இதையும் சேர்த்து நல்லா கொதி வரணும். இது ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து இது நல்லா கொதித்து வரட்டும். இது மாதிரி நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருந்தோம். இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே மிக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான கேரமல் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டைன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கேரமல் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டைன் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான கேரமல் டீ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். இதே போல் நீங்களும் வந்து இந்த டீ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.